நாள்தோறும் புதியவை. திறமையாக பேசும் கிளி. ஜூலை 2. ஆகாயத்து பட்சிகளை கவனித்துப் பாருங்கள். அவைகள் விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதுமில்லை. மத்தேயு 6:26. செப்டம்பர் 6, 2007 அமெரிக்க ஐக்கிய நாடுகள் துக்கத்தில் மூழ்கியது. காரணம், அன்றைய தினம் அலெக்ஸ் என்னும் பெயரிடப்பட்டிருந்த ஒரு சிறிய கிளி தனது கூண்டில் இறந்து கிடந்தது. வலைத்தளங்களில் இரங்கல் செய்திகள் குவிந்த வண்ணம் இருந்தன. அந்த கிளி 1976 ஐக்கிய ராஜ்யத்தில் ஒரு பறவை விற்பனை கடையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அதனை வாங்கிய ஒரு அமெரிக்கர் 31 வருடங்களாக அதனை வளர்த்து பராமரித்து வந்தார். இந்த கிளி 100 வார்த்தைகளை கற்றிருந்தது. அதனால் 50 பொருள்களை அடையாளம் கொள்ள முடிந்தது. 7 வண்ணங்களை வித்தியாசப்படுத்த கற்றுக்கொண்டது. பிற பறவைகளின் குரல்களை அதனால் பேசி காட்ட முடிந்தது. கட்டளைகளை புரிந்து கொண்டு அவைகளை செய்து காட்டியது. இத்தனை திறன்களை அந்த பறவை வெளிக்காட்டியதால் அது இறந்த செய்தி கேட்டு ஜனங்கள் துக்கத்தில் ஆழ்ந்தனர். அன்புக்குரியவர்களே, தாங்கள் சிருஷ்டித்திராத ஒரு சிறிய பறவை மீது ஒரு தேசம் இவ்வளவு பாசத்தை வைத்திருக்கும் போது நம்மை படைத்த தேவன் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருப்பார் என்று எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் மனிதன் மீது வைத்திருக்கும் அன்பும் கரிசனையும் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாதவை. தேவன் தன் சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பி நம்மை பாவ வாழ்வினின்று மீட்டெடுக்கிறார். இது தம்மையே அர்ப்பணமாக்குகிற அன்பு. தேவனுடைய அன்பின் இயல்புகளில் இதுவும் ஒன்று. தேவன் மனிதன் மீது அன்பு செலுத்துவதில் அவர் முந்திக் கொள்கிறார். மனிதன் ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய கட்டளையை மீறி நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தின் கனியை புசித்து அது நிமித்தமாக தேவ சாயலை இழந்து பயந்து ஒளிந்து கொண்டிருந்த வேளையில் அவர் அவனை தேடிச் சென்று தோல் உடைகளை அவர்களுக்கு உடுத்துவித்து தமது அன்பை வெளிப்படுத்தினார். அன்பு கூறுவதில் முந்துதல் என்பது தேவனுடைய அன்பின் இயல்புகளில் ஒன்று. தகுதியற்ற நம்மை நேசிக்கிற அந்த தேவனை நாம் எவ்விதமாக நேசிக்கிறோம்? தேவனை நேசித்து நம்மை போன்று பிறரையும் நேசிப்பதையே தேவன் விரும்புகிறார். தேவன் தனது எல்லா சிருஷ்டிகளையும் நேசிக்கிறார். ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவெனில், அவர் நம்மை மிகவும் விசேஷித்தவர்களாக நேசிக்கிறார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். 1 யோவான் 4:19. அன்பு கூறுகிற தேவனிடத்தில் அன்பு பாராட்ட கர்த்தர் நமக்கு உதவுவாராக. ஜெபம். கர்த்தாவே, நாங்கள் உம்மில் அன்பு செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.